ஏன்னா எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் சடன் 2026 வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிற வருஷம். என்னோட ஃபேவரட் சாரி அதே மாதிரி இருக்கும். பட் இது எங்கள் அம்மாவோடது. பட் நான் என்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டி, அதாவது நான் என்ன மாதிரி ஒரு எம்ஜே ஃபேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, காலேஜ் லைனர் லிப்ஸ்டிக் கூட போடாம அந்த நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு தான் கிரிஞ்சா பேசிட்டு இருப்போம். கைஸ், என்கிட்ட ஒருத்தி கேர்ள் பண்ண கேட்குறான். கேஸ் யூ ஆர் வாட்சிங் திஸ் vlog மீன்ஸ் யூ ஷுட் நோ தட் we are putting so much efforts to attend your marriage itself is very much difficult for us. Hey guys, welcome back to our channel. நான் மேஜர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு கல்யாண vlog பார்க்க போறோம். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாவே நம்மளோட வீடியோஸ் போஸ்ட் பண்ற எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்போது கல்யாண வீடியோஸ் தான் நிறைய இருக்கும். கல்யாண vlogs, get ready with me for marriage. ஏன்னா எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க. ஆல் ஆஃப் சடன் 2026 வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிற வருஷம், என்னை தவிர மற்ற எல்லாருக்கும். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா ஜாலியாக இருக்குது. ஒரு வாட்டி அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது அண்ட் அவங்களாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்ம ரசிக்கிறது அப்படின்னு ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோமே வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ கம் vlog வீடியோ தான். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஜெனிசாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ப்ரெஸ் பண்ணா அப்போ ப்ராடக்ட் வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம போகிற மேரேஜ் ரிசப்ஷன் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டோடது. ஐ மீன் நாங்கள் காலேஜில் ஒரு 4 பேர் தான் ரொம்ப க்ளோஸ். இப்போ வரைக்கும் நல்லா பேசிட்டு அந்த ஒரு பாண்டை வந்து இவ்வளோ நாள் கொண்டு வந்தது ஒரு 4 பேர் தான். அந்த 4 பேரில் ஃபர்ஸ்ட் ஒன் கேர்ள் இஸ் கெட்டிங் மேரிட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். ஸோ இந்த சாரீ தான் வந்து நான் இன்னைக்கு கட்ட போகிறேன். இது ஆல்மோஸ்ட் வந்து சேம் லைக் நான் லாஸ்ட் இயர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டியிருப்பேன். என்னோட ஃபேவரட் சாரீ அதே மாதிரி இருக்கும். பட் இது எங்கள் அம்மாவோடது. அதை நான் ஆல்டர் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ், இந்த பேஸ்டல் ஆனியன் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரைட் கலர்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் என்னவோ இப்போ இந்த மாதிரி ஷேட் ஆஃப் கலர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. இந்த ஸ்பேஸ் சில்க் சாரியோட இதெல்லாமே பிடிச்சிருக்கு. ஆப்வியஸாக நாங்களாம் அடல்ட்ஸ் அப்படின்றாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து சாரியில் தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒருத்தி மட்டும் அதில் ஹாஃப் சாரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம ரிசப்ஷன் தான் போக போகிறோம். என் கூட வர போகிற ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ கால் பண்ணி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதாவது சாரிலாம் போட்டு கிளம்பி ரெடியாகி அங்கேருந்து வரா. நம்ம பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்க்கும்போது நடப்பாடி வாவி ஒன்றுமே கிளம்பல. வாடி ஏதாவது கிளம்பிட்டே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வா அப்படின்னு சொன்னேன். நீயும் மை பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே எடுத்து தனியாக போடலாம் போல இருக்கு. வி டோன்ட் ஹேவ் மச் டைம். ஸோ டக்குன்னு கிளம்பணும். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக என்னோட சாரீ வந்து ஒரு பர்பிள் ஷேட் வரும். இது மாதிரி ஆனியன் பிங்க் ஷேட் வருது. ஸோ குட். எங்கள் அம்மா வந்து வாங்கினாலேருந்து வெயிட் பண்ணுறேன். என்னைக்கு இந்த சாரீ நம்ம கட்டுவோன்னு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி கரெக்டாக எல்லாம் செட் ஆனதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. சில கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம மேலே அதை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னு தெரில, நிறைய பேர் கலர் அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா நம்மளோட டோனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுறதுனால. பட் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கடற்கண்டு மேக்கப் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிடலாம். இந்நேரத்துக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த சாரியோட லிங்க் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிருக்கும். ஐ மீன் சில பேருக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா. பட் இது எங்கள் அம்மாவோட சாரீ. அண்ட் அம்மா வந்து இது சென்னை சில்க்ஸில் வாங்கினாங்களா இல்லை எங்கள் ஊரில் ஏதாவது லோக்கல் ஸ்டோரில் வாங்கினாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரில. பட் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது. கண்டிப்பாக வந்து இது இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் தான். அதனால் நான் சிமிலர் ப்ராடக்ட் லிங்க் கிடச்சா கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் கொடுக்குறேன். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஆல் த டார்க் சர்க்கிள் கேர்லிஸ், நம்ம கன்சீலர் மட்டும் போட்டால் நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸோட பிக்மெண்டேஷன் வந்து கவர் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து இந்த மாதிரி கலர் கரெக்டராக. அப்படி இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் கரெக்டர் இது வந்து எல்லாமே இருக்குது. பட் இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆரஞ்சு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கன்சீலரை இப்படி ஃபஸ்ட்டு அண்டர் ஐக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பர் ஈவன் டோன் கிடைக்கும். இப்போ கரெக்டாக இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும் என்னோட கன்சீலர் வந்து நான் போட்டுக்கிறேன். நல்லா பாண்டா மாதிரி இருந்த என்னோட கண்களில் இருந்த அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அப்படியே மறைஞ்சிரும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கன்சீலர். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னோட பிம்பிள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவிலும் நான் கமெண்ட்ஸ் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி உங்களுக்கு அந்த பிம்பிள் நல்லா இருக்குது அப்படின்றீங்க. இது வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவான நோட் தெரியுமா? ஏன்னா பிம்பிள் வந்தாலே மூஞ்சி அவங்க நல்லா இருக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி நம்ம சொல்லி ஒருத்தங்களுக்கு ட்ராமா கொடுத்து அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒருத்தவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்களை அதை ஃபீல் பண்ணுவாங்க. பட் நான் என்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டி, அதாவது நான் என்ன மாதிரி ஒரு எம்ஜே ஃபேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, லிட்டரலாக இந்த பிம்பிள் பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் போகிற வீடியோலாம் ஆக்சுவலாக திஸ் பிம்பிள் இஸ் கியூட் ஃபார் ஹர்.
உங்களுக்கு வந்து பிம்பிள் கியூட்டா இருக்கு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு வந்து வருது. அதை பார்க்கும்போது என்னோட இன்னர் சைல்டு வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகுது. ஒருத்தவங்களுக்கு நம்ம இன்செக்யூரிட்டிஸ் கொடுக்காம அவங்களை இன்னும் புட் டவுன் பண்ணாம அழகா தூக்கிட்டு போய் அவங்கள இன்னும் அழகாக்குறோம் பாத்தீங்களா, அவங்களோட ஒரு இம்பர்ஃபெக்ஷனை. தட் இஸ் ஹவ் மை எம்ஜே ஃபேம் செல்ல குட்டி சார். நான் அப்படி ஒரு கம்யூனிட்டி தான் பில்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து இந்த நேச்சுரலா நீங்க பியூட்டிஃபுல்லா இருந்தாலே அழகா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபேஸ் கிளியரா இருக்கணும் கொரியன் டைப்ல. அப்படியே உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது, டார்க் லிப்லாம் இருக்கக்கூடாது. நீங்க அப்படி இருந்தாலே அழகா இருப்பீங்கலாம் சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஹேவ் டார்க் சர்க்கிள்ஸ் நம்ம க்ரீம் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் சில பேரால. பட் என்ன மாதிரி ஷாலோ ஐ, ஹாலோ ஐ, அதாவது குழி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேடோவே டார்க்காக தெரியும். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு ஃபில்லர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ண முடியாதவங்க கவர் பண்ணுங்க, மேக்கப் போட்டுக்கோங்க, அழகா இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஒன்று லூஸ் பவுடர் மாதிரி இருக்கிற இந்த பவுடர், அதாவது பவுடர் ஷேப்லேயே இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மேப்ளினோட இந்த கட்டியாக இருக்கும், அது நம்ம எடுத்து போடுற மாதிரி. இது ரெண்டுமே காம்பேக்ட் பவுடர் தான் பேசிக்லி. இல்லை இது காம்பேக்ட் பவுடர் இல்லையோ, லூஸ் பவுடர் வந்து இந்த மேக்கப் ஃபினிஷ்க்கு ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. பட் நான் காம்பேக்ட் பவுடர் மாதிரி கடைன்னு போட்டு கிளம்பிடுவேன். ஸோ அதை ஒன்று வந்து போட்டுடுறேன் இப்போ. ஐஷோட வந்து பிங்க் கலரில் போடலான்னு எனக்கு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து ஒரு ஆரஞ்ச் அண்டர் டோன் கொடுக்குது அப்படின்றனால ஆஸ் யூஷுவல் நான் போடுற அந்த ஆரஞ்ச் ஐஷோடவே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்டு கலர் ஹைலைட்டர் எடுத்து கொஞ்சமாக இங்கிட்ட மட்டும் லைட்டாக அப்படி போட்டுக்கிட்டோம்னா ஒரு மாதிரி லைக் மினிக் மினிக் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே பிளெயினாக இருக்கா, இங்கே லைட்டாக மினிக் மினிக்குன்னு இருக்குல்ல. ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ப்ராப்பராக கிளம்பி வந்த அவை எங்கே, இன்னும் ஒழுங்காக கூட கிளம்பாத நான் எங்கே சொல்லியிருந்தேன்ல கிளம்பி வந்துடும். வாடி, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? வெளிச்சமா இருக்கும் போது நான் அவளை கூப்பிட போனேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கடைசி என்ன பண்றேன்னு மறந்து போச்சு. ஐ ஷேடோ போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஐலைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டோம்னா மேக்கப் டன். அதுக்கப்புறம் ஹேர் வில் நாட் பி ஹேரிங் டுடே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிரீஸி ஆயிடுச்சு. ஐயோ அதெல்லாம் போனா 10 நிமிஷம் கூட தாங்கவே தாங்காது. சரி அது என்னன்னு கடைசியா பார்க்கலாம். முதல்ல இந்த ஐலைனர் பெரிய டாஸ்க் இருக்கு, அதை முடிப்போம். மண்டை மட்டும் தெரியுது, பரவாயில்ல. தெரியுதா? தெரியுது. நான் தெரியவே மாட்டேன்னு நினைச்சேன். எகி நிக்கிறான் நினைக்கிறேன் கைஸ். ஆமா, ஏன்னா 4 அடி தான் இருப்பா பாருங்களா. இதான் அவனோட ஒரிஜினல் லைட். எகி நிக்கிறா. மகா வந்து நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு பல வருடங்கள் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. லைக் ஆமா, மோஸ்டா 1 வருஷத்துக்கு மேல பண்ணி விடுறேன் ஜெனிஃபர். வாங்க, நான் இப்போ அந்த சும்மா அந்த குட்டி சைடு பஃப் காலேஜ் வரைக்கும் இப்போ அதான் இவ கலாய்ச்சிட்டு இருந்தா. ஐலைனர் நான் வேணா போட்டுவிடான்ட்டு. காலேஜ்ல ஐலைனர் லிப்ஸ்டிக் கூட போடாம அந்த நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு தான் கிரிஞ்சா பேசிட்டு இருப்போம். பட் இப்போ எங்களுக்கு வயசுலாம் ஆனதுக்கப்புறம் அதை நினைச்சா ஓ மை காட் தவிர்த்திருக்கலாம் அதெல்லாம். மேக்கப் இஸ் லைக் gives you confidence na put that guys. எங்க போனாலும் நமக்கு மேக்கப் தான் ஒரு க்ளோ, ஒரு கான்ஃபிடன்ஸ். லிப்ஸ்டிக் போடுறதோ, ஐலைனர் போடுறதோ, காம்பாக்ட் பவுடர் போடுறதோ, லிப் பாம் போட்டா கூட மேக்கப் போடாதீங்க அப்படின்னா போடுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேளுங்க. ஐலைனர் போட்டு வரேன். எனக்கு கண்ணாடி பார்க்காம ஐலைனர் போட தெரியாது. I'll be back. இல்ல ப்ரோ வேற ப்ரோ. அந்த நேர் வகுடு அண்ட் ஸ்ட்ரெயிட் ஹேர் பிடிக்கும் நார்மலாகவே. அடுத்தது நம்ம கடைசி ப்ராசஸ் ஆஃப் மை மேக்கப்பில் லிப்ஸ்டிக். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டார்க் கலர் லிப்ஸ்டிக் வந்து லைனராக அப்ளை பண்ணிட்டு உள்ளே வந்து லைட் கலர் நம்மளோட சாரீக்கு மேட்சிங் கலர் வந்து இன்னர் லிப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்புவோம். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். லிப் காம்போ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஆங்கிளை மாத்திரம் நினைக்கிறேன், கண்ணே தெரிய மாட்டுது. ஓகே, வெளிச்சத்தில் பார்க்கும் போது தான் மேக்கப் நான் இவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் அப்படின்றே தெரியுது. மண்டையில் இருக்க கொண்டே ரிமூவ் பண்ண. ஓ மை காட், மை ஹேர் தேவும் நினைக்கிறேன்ப்பா. சாஃப்டாக தான் இருக்குது. கொண்டை போடுறதுனால ஒரு மாதிரி என்ன வளைஞ்சிருச்சோன்னு யோசித்தேன். சாஃப்டாக தான் இருக்கிறான். ஓகே ஆனா இந்த சாரீ கேர்ள் பண்ணால் நான் காமெடியாக இருக்க மாட்டேன். சைடு வாக்கில் பஃப்பு இருக்கிறதுலே கஷ்டமான ஹேர் ஸ்டைல். அதான் நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ணல. ஒரு மாதிரி ஃப்ரீ ஹேரே டீசெண்டாக இந்த சாரீக்கு வந்து நல்லா இருக்க ஒரு லுக் கொடுக்குது. ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஏன்னா இப்போல்லாம் சாரீ கட்டுறது எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அம்மா கேரக்டர், ஆன்டி கேரக்டர், தங்கச்சி கேரக்டர், அக்கா கேரக்டர், கசின் கேரக்டர், நெய்பர் கேர்ள், டீச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி சாரீ கட்டி சாரீ கட்டுறது வந்து எனக்கு ஒரு ஸ்கில் மாதிரி ஆகிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி சாரீ கட்டினதுக்கும் நல்லாயிருக்கு. மண்டையில் இருக்க முடியும் நான் ஏதாவது பண்ணி சொதப்பிட்டேன் அப்படின்னா போயிடும். கொஞ்சமாக நல்லா இருக்கிறது ரொம்ப கேவலமாயிடும். அதனால் இங்கே வேறு இவ்வளோ கத்திட்டு இருக்கேனே ஒரு இன்ட்ராப்ட் பண்ணுறோம். கேர்ள் பண்ணுமா எனக்கு அதை
கைஸ் என்கிட்ட ஒருத்தி கேர்ள் பண்ண கேக்குறான். எனக்கு இந்த சாரியில தான் பிரச்சனையே. அந்த சாரி இன்னைக்கு நான் உனக்கு கட்டினேன்ல அது அந்த அளவு ஹைட் இல்ல மத்ததெல்லாம் ஹைட்டா இருக்கு உள்ள நல்லா சொறி உனக்கே மகாகே ஹைட்லாம் சாரி என்ன யோசிச்சு பாருங்க. எனக்கு முட்டில நிக்கும். முட்டியோட ஸ்டாப் ஆற மாதிரி ஒரு சாரி அப்பனா. அந்த ஹைட் அச்சி அந்த சாரி சின்னதா இருக்கு. எனக்கு அதான் எனக்கு இப்ப இந்த அம்மா சாரிலாம் அதான் ஒரே ஒரு பிரச்சனைனா கால் தெரியும். அதனாலே நான் பார்த்து எனக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஹைட்டான சாரியா இது சூப்பர் டால் கிடையாது, 6 அடி கிடையாது. ஆனாலும் ஃபீமேலாம் இம் டால். அதனால எனக்கு சாரீஸ் பேண்ட் எல்லாம் கொஞ்சம் கிடைக்காது. சீரம்லாம் இல்லை நீ பண்ணுமாவா? என்ன பண்ணுமாவா? இல்லை புரியல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சு சுடுது எனக்கு தெரியுது. எனக்கும் அனல் அடிக்குதே. வருதா? அனல் அடிக்குதா? எனக்கு தெரிஞ்ச கைஸ் இவ கொஞ்சம் ஃபேக் ஸ்பெஷலிஸ்ட்னு நினைக்கிறேன். நான் ஸ்பெஷலிஸ்டே இல்லைங்க. என்னடி இது ஹேரே இல்ல. அதாவது ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் பிரைடல் மேக்கப்லாம் பண்ணி ஸ்டைல் பண்ணி படிச்சு டிகிரி வாங்கி வந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு கேர்ள் பண்ணி விட்டு அவங்க சொல்லிட்டு போனது அதான். இல்லம்மா உனக்கு வந்து கேர்ள் பண்ணலாம் ஆசைப்படாத, அது வந்து உனக்கு நிக்க மாட்டுது. எவ்வளவு இது பண்ணாலும் ரொம்ப டக்குனு அவங்களும் சீரம்லாம் போட்டு ஹேர் ஸ்ப்ரேலாம் போட்டு நிக்க வச்சாங்க. 15 மினிட்ஸ் நாங்கள் வெயில்ல போயிட்டு 2 போட்டோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. ஹேர் பேக் டு மை நார்மல். ஹேர் ஸ்டைலிங்லாம் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் போல. நான் என்னோட ஸ்ட்ரைட் ஹேர் ஐ அம் ஹாப்பி வித் மை ஸ்ட்ரைட் ஹேர். சோ அதை வச்சு நான் பண்ணேன். இல்ல ஃப்ரண்ட்ல பொசுங்குற ஸ்மெல் வருமா? பொசுங்குது. ஏய் வந்துருச்சு பாருங்க. இவ எப்படி நான் காலேஜ் படிக்கும் போது ஐபோன் பிடிக்காது, ஆனா ஐபோனை வாங்கிட்டான். மேக்கப் பிடிக்காது, மேக்கப் போட்டுட்டு இருக்கா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா அவ. காலேஜ்ல வாஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் கேர்ள். சும்மா லைட்டா மட்டும் பண்ணிடு, அவ்வளவுதான். அதிகமா வேண்டாம். எண்டில் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குல்ல, குச்சியா அது இருக்காது. அவ்வளோதான். ஓகே லைட்டா வந்துருச்சு. ஓகே அவ்வளவுதானா? இரு ஃபுல்லா பண்ணுமா? கீழே மட்டும் பாட்டம்ல மட்டும் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். ஆக்சுவலா நம்ம அந்த எலினா லுக் ஃப்ரம் துரேந்தர் நம்ம ட்ரை பண்ணும்போது இப்படிதான். நான் எவ்வளவு மேல இது பண்ணாலும் அது கீழே மட்டும் தான் வரும். ஏன்னு தெரியல. மேபி அங்கதான் முடி மெலிசா இருக்குதா? லாங் ஹேருக்கு லாஸ்ட்ல பண்ணா நல்லா இருக்கும். ஃபார் த ஃபைனல் ரிவீல். ஓகே கர்ல் பண்ணிட்டோம். லாஸ்ட்ல மட்டும் தான் கர்ல் பண்ணிருக்கு. அதுக்கு மேல வர மாட்டேது முடிக்கும். தெரியுமா? இருக்கு. சரி இந்த இதான் பண்ண முடியுதா பாரு. இப்படி திரும்ப லைட் அப்படி திரும்ப. தெரியுது காய்ஸ். சூடே இல்லைன்ற நீ வேற. நான் டச் பண்ற பாரு, சூடே இல்லை. எனக்கு ஏதோ ஸ்மெல் வருது. அது என்னது அப்போ? அது இந்த ஹீட் ஸ்மெல் வந்துச்சா? இருங்க ஜெனிஃபர், இருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. இதை பார்த்தா எல்லாருமே சிரிப்பு வருமே. இல்ல விடு கவலையப்படாத, போயிடும். பஸ் நீ பாருங்க மேஜிக் காட்டுறேன். எப்படி கேர்ள்ஸ் வந்து ஒரே நிமிஷத்துல ஸ்ட்ரைட் ஹேர்ல போகுது அப்படின்ட்டு மேஜிக். சிரிப்பு. கடவுள் இப்பதான் எனக்கு ஏன் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் குடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு உண்மை புரிய வருது. ஆக்சுவலா நல்லாதான் இருக்கு. என்னது ஆக்சரிஸ் வந்து இந்த கம்மல் தான், வெள்ளை கலர் கம்மல், வெள்ளை கலர் செயின் தான் பிளானு. பெருசா. ஆமா ஆக்சுவலா இந்த மாதிரி நான் போட்டதே கிடையாது. நல்லா இருக்கு. ஓகே நல்லா செட் ஆகுது. இல்லைனா நான் அப்படியே என்னோட பட்டர்ஃப்ளைலே போயிடலாம். எனக்கு வந்து என்னோட பட்டர்ஃப்ளை மாத்துறதுக்கே எனக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம். சரி இன்னைக்கு தான் கரெக்டாக வந்து நம்மளோட அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகுது. நம்ம வந்து வித்தைகள் காட்டுறதே வேஸ்ட்டு. நேரு வீடு எடுத்தோம் திருப்பி ஜெனி முஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அவுட்ஃபிட் செக். இன்ட்ரோ மாதிரி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிசப்ஷன் ஹாலா திருமண மண்டபத்துக்கு போகிறோம். போகலாம். கைஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து லேட்டாக போயிட்டுருக்கோம். ஏன் கல்யாணத்தை வைக்கிறீங்கன்னா என் வீட்டுக்கிட்ட என்ன அட்ரஸ்ன்னு கேட்டு பக்கத்தில் வைங்க. இங்கே ரொம்ப தூரமாக இருக்கனால நாங்கள் லேட்டாக வர மாதிரி ஆகிடுது. அண்ட் இந்த அவசரத்தில் நாங்கள் பேக்கிங்ஸ் பண்ணணும், கிஃப்ட் பேக்கிங் போகிற வழியில். அதாவது கல்யாணம் பண்ணதை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். சே நான் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அப்படின்ட்டு. பட் அவள் பார்க்க மாட்டா, அது வேறு விஷயம். ஸோ லெட்ஸ் டூ த ராப்பிங். என்ன தெரியாது? ராப்பிங், கிஃப்ட் ராப்பிங். என்ன பிரச்சனை?
வாழ்க்கையே ஆல்ரெடி 1008 பிரச்சனை இருக்கும்போது இதுல இந்த செலோ டேப்ல இந்த கார்னர்ஸ் தேடுவோம் பாருங்க, அது இருக்கிறதுலே பெரிய பெரிய பிரச்சனை. கண்டுபிடிச்சிட்டானா ஃபைனலி. இதுல கௌஷிகா, இஃப் இன் கேஸ் யூ ஆர் வாட்சிங் திஸ் vlog மீன்ஸ் யூ ஷுட் நோ தட் we are putting so much efforts attend your marriage itself is very much difficult for us. ஊருக்கு அந்த பக்கம் வீடு, ஊருக்கு அந்த பக்கம் கல்யாணம். ஊருக்கு அந்த பக்கத்துல இருந்து நாங்களும் இந்த பக்கம் மொத்தமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரோம். இந்த பாரு, இதுல இந்த மாதிரி பிரேக் போட்டு ஐயோ போயிடுச்சு டேப் டேப். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஸோ ஃபைனலாக கிஃப்ட் ஷாப்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். இதை போய் கொடுக்கணும். அநியாயத்துக்கு டிராஃபிக்னால ரொம்ப லேட்டாக தான் போவோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கில்ட் ஆகுது லேட்டாக போகிறதுக்கு. பட் ஸ்டில் வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். பாருங்க, சண்டே அதுமா எங்கடா போகிறீங்க எல்லாரும், வீட்டுக்கு யாரும் போகலையா? நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம். ஓகே, அது முகூர்த்தம் நாள் எல்லாரும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அக்செப்டபிள் தான். ஓகே, நாங்கள் மண்டபத்துக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அந்த vlog எல்லாம் நாங்கள் பாரு அப்படியே கவர் பண்ணுறோம். கௌஷியை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கும் வந்துட்டோம். ஒரு மாதிரி நாஸ்டாலு, அந்த வார்த்தை வரல, பழைய நினைவுகள் வந்து போய்விட்டது. நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் சாப்பாடுக்கு வந்துட்டோம். One eternity later. இப்போதான் வந்து ரிசப்ஷன்லேருந்து வந்தோம். சுத்தமாக முடியல, செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. போகும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பேன். கிட்டத்தட்ட 1.5 hours, அதாவது 3 மணி நேரம் ட்ராவல் மட்டுமே பண்ணியிருக்கோம். அங்கே ஸ்பெண்ட் பண்ண டைமை விட ட்ராவலிங் வந்து டைம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனாலேயே வந்து கம்ப்ளீட் எனர்ஜிஸ் டவுன், முடியல. பட் இட் வாஸ் ஸோ குட், நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டோட ரிசப்ஷன், அது ரொம்ப க்ளோஸாக. நாளைக்கு கல்யாணம், போக முடியல. பட் இன்னைக்கு ரிசப்ஷன்லேயே வந்து ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். விஷிங் ஹர் அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். உங்களோட பிளெஸிங்ஸும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்வியஸாக அங்கே போய்ட்டு நான் ரொம்ப எடுக்கல. அண்ட் எங்களுக்கு பேசுறதுக்கும் டைம் இல்லை. நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். அப்படின்னால நான் காலேஜை பற்றிலாம் அபிலா கூட அப்படியே உட்காந்து எடுக்கலாம் அப்போலாம் நினச்சிருந்தோம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எங்களுக்கு ட்ராவல் பண்ணி வரணுன்றனாலேயே கிளம்பா டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். காலேஜ் ரேண்ட்டை வந்து நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஏன்னா எங்களோட காலேஜ் லைஃப் வந்து அவ்வளோ ஆசமாக இருந்துச்சு. வி ஹேவ் ஸோ மெனி ஸ்டோரிஸ் டு ஷேர். ஸோ வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட எப்படி போய் லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் ஷேர் பண்ணி ஜெனியோட ஃப்ரெண்ட் வந்து ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்தால் அது இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கறது. பாய்.